பங்காரி, திருப்புரி சுந்தரினா உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்கும்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா பிடிக்கும்லாம் இல்ல, ஆனா அவன் மேல ஆசை இருக்குல்ல? அவளை உனக்கு பிடிக்கவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. ஏன்னா சுந்தரி எனக்கு சொந்தமாக வேண்டிய பொண்ணு. இத பாருங்கய்யா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறேங்க. செருப்ப பாத்துக்கிற வேலை தானே, அது எல்லா ஊர்லயுமே கிடைக்குமே. உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பிள்ளைய எதுவுமே செஞ்சிடாதீங்க. அம்மா, நீங்க எதுக்கு ஊரை விட்டு போகணும்? நீங்க தாராளமா இங்கே இருங்க. தொண்டல ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் கல்லுப்பு தரீங்களா? ஒரு தட்டு நிறைய கொண்டு வாங்க. சுந்தரி நெத்தியில ஏண்டா குங்குமம் வச்ச? அம்மன் சத்தியமா நான் வைக்கல. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நாங்க வரவே இல்லை. என்னது? அப்ப நான் இங்க கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யா? என்கிட்டயே போய் சொல்றியா நீ? என்னோட கல்யாணம் நிச்சயமாகிற நேரத்துல நீ சுந்தரி நெத்தியில குங்குமம் வச்சதுனால எல்லாமே நாசமா போச்சு. எல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடந்தது. இப்ப என்ன பண்றது சொல்லு? அம்மா, இன்னும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? இதோ இருக்கே. இது இல்ல, கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வாங்க. தட்டு நிறைய உப்பு சாப்பிட்டா தொண்டை இன்னும் கெட்டு போயிடாதா? அதுக்கு தான் சுடு தண்ணி கேக்குறேன். சுடு தண்ணியில கலந்து குடிச்சா தொண்டை சரியாயிடும். ஓ, ம். காயத்து மேல உப்பு தடவுறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த வலி எப்படி இருக்கும்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன். பங்காரி, பங்காரி, என்னாச்சு? என்னாச்சுடா? சச்சி அண்ணன் முதுகுல உப்பு தடவிட்டாருப்பா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா.
எப்படி? ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.